ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நானும் தோனிங்க பார்த்துட்டு இருக்கேன் டெக்கி ஜாக் தமிழ். நான் இன்னைக்கு ஒரு சில கமெண்ட்ஸ்ல எடுத்து வந்திருக்கேன். அதில் முதல் கமெண்ட் வந்து பார்த்தோன்னா விஜய் அப்படின்ற நண்பர் வந்து பார்த்தோன்னா ப்ரோ என்னுடைய யூஸ் வந்து என்னன்னா சம்டைம்ஸ் ஃபோட்டோ எடுப்பேன், அதிகமாக வந்து மொபைல்ஸ் அண்ட் சோஷியல் மீடியாவை ஸ்க்ரோல் பண்ணுவேன். லாங் டேர்ம் யூஸ்க்கு வேணும், ஹீட் ஆகக்கூடாது. ஐக்கூடைய நியோ 10 எடுக்கலாமா இல்லைனா விவோடைய T4 அல்ட்ரா எடுக்கலாமா, இது ரெண்டுத்தில் எது வாங்கலாம்னு ஒரே குழப்பமாக இருக்குது. டிசிஷன் எடுக்க முடியல. ஒன் டைம் வாங்குற மாதிரி தான் இருக்கும், லாங் டைம்னு இருக்கணும். ஆல்ரவுண்டராக இந்த ரெண்டுத்தில் எதுன்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காரு. இந்த ரெண்டு ஃபோனுமே வந்து பார்த்தோன்னா 36,000 ரூபாய் அப்படின்ற பட்ஜெட் செக்மெண்ட்ல இப்போ அந்த பிரைஸ் ஹைக்லாம் ஆகி முடிச்ச பிறகு இப்போ 36,000 ரூபாய் அப்படின்ற பட்ஜெட் செக்மெண்ட்ல வந்து இருக்கு. இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு அதிகமாக இப்போ நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் வந்து சம்டைம்ஸ் எடுப்பேன்ருக்கீங்க. அந்த ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி சொல்கிறது, இன்னும் நீங்கள் வந்து பெரிஸ்கோபிக் சென்சார் அதை யூஸ் பண்ணி நான் நிறைய போர்ட்ரேட் ஷாட்ஸ் எடுப்பேன், இல்லை நிறைய ஜூம்டு ஷாட்ஸ்லாம் எடுப்பேன், எனக்கு கர்வ் டிஸ்பிளே இருக்க ஃபோன்ஸ் வந்து வேணும் அப்படின்ற போதெல்லாம் கண்டிப்பாக இங்கே விவோக்கு வந்து எட்ஜ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா இது ரெண்டுத்துலேயே கம்பேர் பண்ணும்போது கேமரா வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது விவோடைய T4 அல்ட்ரா வந்து பார்த்தோம்னா இன்னும் பெட்டராகவே கேமராவில் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணும். இதில் இருக்க ப்ராசர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸோ மீடியாடெக் சைட்ல இருந்து அது ஒரு ஃபிளாக்ஷிப்பான ப்ராசர் தான். ஸோ உங்களுக்கு அதெல்லாம் எந்த விதமான பிரச்சனையும் இருக்க போகிறது இல்லை. ரெண்டாவது வந்து என்னன்னா பேட்டரி வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே 5500 mAh பேட்டரி தான் வந்து இருக்கும். உங்களுக்கு பேட்டரி எனக்கு லாங் லாஸ்ட் ரொம்ப வேணாம், எனக்கு 5500 பேட்டரி mAh இருந்தால் போதும், அதை ஃபாஸ்ட் சார்ஜ் பண்ணுறதுக்கு 90 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து கொடுத்துப்பாங்க. ஸோ நான் அதை வச்சு ஈஸியாக வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து பண்ணிட்டு போயிடுவேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து விவோடைய T4 அல்ட்ராக்கு வந்து போகலாம். இல்லை ப்ரோ இது எல்லாமே ஓகே, எனக்கு வந்து ஃபோட்டோஸ் வந்து நான் அப்பப்போ தானே எடுக்க போகிறேன், எனக்கு நார்மலாக இருந்தால் போதும், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெரிஸ்கோபிக் அதெல்லாம் தேவையே இல்லை, எனக்கு பிரைமரியில் எடுத்தால் போதும். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா நான் செல்ஃபியும் அப்பப்போ எப்போது எடுப்பேன், எனக்கு அப்போ எடுக்கிறதுக்கு நார்மலாக இருந்தால் போதும் ப்ரோ, ரொம்ப சூப்பராக இருக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை. கர்வ் டிஸ்பிளேலாம் வாங்கணும்னா நம்ம பொத்தி பொத்தி பார்க்கணும், அதுக்கு வந்து பார்த்தோன்னா டெம்பர் கிளாஸ் கிடைக்காது, யூவி டெம்பர் ஓட்டினா வாரண்டி வராது, இந்த மாதிரி பஞ்சாயத்தெல்லாம் நிறைய இருக்குது. எனக்கு ஃப்ளாட் டிஸ்பிளேவே ஓகே, எனக்கு ஃப்ளாட் டிஸ்பிளே போதும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோன்னா எனக்கு பேட்டரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எனக்கு வந்து பெரிய பேட்டரி வேணும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப இன்னொரு முக்கியமான விஷயம், எனக்கு வந்து ஸ்னாப் டிராகன் ப்ராசர் தான் வேணும், மீடியாடெக் ப்ராசர் வேணாம். எனக்கு இங்கே 8s Gen 4 வந்து இருக்கு, அதுவே எனக்கு போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அதை வந்து சூஸ் பண்ணலாம். இப்போ நீங்க என்ன சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரெண்டுமே பர்ஃபார்மன்ஸ் வைஸ்ல நல்லா தான் இருந்திருப்போது. ரெண்டுத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான குறையும் இல்லை. ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா FunTouchOS இதில் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஆர்ஜின் OS ரெண்டுத்துக்குமே அப்டேட் வந்துருச்சு. ஆனால் அந்த அப்டேட்டில் நிறைய பேர் சொன்னது என்னன்னா ஏகப்பட்ட பக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விவோ சைட்லேருந்தும் சொல்லியிருக்காங்க, ஐக்கூ சைட்லேருந்தும் சொல்லியிருக்காங்க. ஸோ OS பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்துலையுமே சேமாக தான் இருக்க போது. ஸோ அதில் எந்த விதமான டிஃப்ரென்ஸும் இல்லை. உங்களுடைய யூசேஜ் இதெல்லாம் தாண்டி லாங் டேர்முக்கு இந்த ரெண்டு ஃபோனுமே நல்லா தான் இருக்கும், நம்ம வச்சுக்கிறத பொறுத்து தான். அதை தாண்டி வந்து யோசிக்கும் போது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த ஃபோட்டோ பேட்டரி அப்படின்ற ஒரு ரெண்டு விஷயம் இருக்குது. நீங்கள் அந்த டெலிஃபோட்டோ யூஸ் பண்ணி நான் நிறைய ஃபோட்டோஸ் எடுப்பேன், நிறைய போர்ட்ரேட் ஷாட்ஸ்லாம் எடுப்பேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் ஃபோட்டோ ஓரியன்டாக போகிறீங்க அப்படின்னீங்கன்னா அதுக்கு வந்து போங்க. இல்லை எனக்கு லாங் பேட்டரி லைஃப் வேணும், நான் ஒரு தடவை சார்ஜ் போட்டேன்னா எனக்கு அடுத்தது வந்து பார்த்தோன்னா நான் 1 நாள் கழிச்சு தான் சார்ஜ் போடுவேன், எனக்கு அந்த மாதிரி தான் நான் என்னோட ஒர்க்லாம் இருக்குது அப்படின்ற போது அந்த மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஐக்கூடைய நியோ 10க்கு வந்து போகலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு ஃபோனுமே வந்து பார்த்தோன்னா லாங் டேர்ம் யூஸ்க்கு ஆகட்டும். நீங்கள் சொல்கிற மாதிரி நார்மலாக மொபைலில் டே டு டே யூசேஜ் அப்புறமா சோஷியல் மீடியா ஸ்க்ரோலிங்லாம் எந்த விதமான இஷ்யூமே இருக்க போகிறதில்ல. நீங்கள் எப்போ ஹெவியான கேமிங் போகிறீங்களோ அப்போ வேணால் யோசிக்கலாம். அப்போ யோசிங்க அப்படின்னீங்கன்னா நான் கண்டிப்பாக ஐக்கூடைய நியோ 10க்கு வந்து சொல்லுவேன். ஏன்னா ஐக்கூடைய நியோ 10 என்ன தான் வந்து பெஞ்ச்மார்க்கில் மீடியாடெக் உடைய 9300 ப்ளஸ் என்னதான் ப்ளஸ் நிறைய ஸ்கோரில் இருந்தாலும் இங்கே இருக்கிற 8s Gen 4 செம்மையாக வந்து ஆப்டிமைஸ் வந்து பண்ணியிருப்பாங்க ஐக்கூ சைட்லேருந்து. நீங்கள் அந்த கேமிங் ஹெவியான டாஸ்க் அதுக்கெல்லாம் போகிறீங்க, அப்படி யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னீங்கன்னா அதை வந்து சூஸ் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு இப்போ நீங்கள் வந்து சொல்லுங்கள் உங்களுடைய யூசேஜ் கேஸ். இதெல்லாம் தாண்டி இப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்க நான் அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணுவேன், சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுவேன், அது அப்பப்போ தான் ஃபோட்டோஸ் எடுப்பேன் அப்படின்ற போது 35,000 பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு எனக்கு அந்த ஃப்ளாட் டிஸ்பிளேவே ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஐக்கூடைய நியோ 10க்கு வந்து போங்க. இல்லை எனக்கு கர்வ் டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், நான் அதை சூப்பராக வந்து பார்த்துப்பேன், அது மட்டும் இல்லாமல் எனக்கு அந்த பெரிஸ்கோபிக் சென்சார் எனக்கு இன்னொரு அட்வான்டேஜாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விவோடைய T4 அல்ட்ராவுக்கு வந்து போகலாம். நெக்ஸ்ட் பிரகல் அப்படின்ற நண்பர் வந்து பார்த்தோன்னா ஒரு கமெண்ட் வந்து போட்டிருந்தாரு, ப்ரோ விவோ V70 எலைட்டா இல்லைனா விவோடைய X200T இல்லைனா ஓப்போ ரெனோ 15 Pro மினி விச் ஒன் இஸ் குட் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காரு. ஏன்னா அவரோட பட்ஜெட் வந்து 52,000 ரூபாய் அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காரு. இவருடைய யூசேஜ் இவர் சொன்ன கமெண்ட்லேருந்து என்ன தெரிஞ்சிச்சுன்னா இவர் அதிகமாக கேமரா தான் யூஸ் பண்ண போறாரு, அதில் இருக்கிற வர அவுட்புட்ஸ் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்ற போது இந்த 3 ஃபோனுமே நல்லா இருந்துடும். ஆனால் இதில் இருக்க விவோடைய V70 எலைட் நீங்கள் அல்ட்ரா வைடும் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல நான் அல்ட்ரா வைடும் கொடுக்குறேன், எதுக்காக நான் அல்ட்ரா வைடு மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணணும்? அங்கே இருக்கிற அந்த 8 MB வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக டே டைமில் சுமாராக எடுக்கும், நைட் டைமில்
ரொம்ப பிலோ ஆவரேஜாக எடுக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் வந்துருக்கு. ஏன்னா அந்த 8 மெகா பிக்சல்னால அவ்வளோதான் கேப்சர் பண்ண முடியும். அதை வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பர்சனலாக கொஞ்சம் விட்டுருங்க. நான் அதிகமான அல்ட்ரா வைட் யூஸ் பண்ணியும் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுப்பேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் அதை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவேன். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே 8S Gen 3 வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ 8S Gen 3 உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அது வெல் கேப்பபிளான ப்ராசர் தான். உங்களுக்காக டே டு டே யூசேஜ் கொஞ்சம் ஹெவியான கேமிங்லாம் விளாண்டிங்கனாலும் நல்லா தான் இருந்துற போகுது. ஸோ அதிலலாம் எந்த விதமான பஞ்சாயத்தும் இருக்க போதில்லை. இந்த 3 ஃபோன்லையுமே 6200 6500 அப்படின்ற மாதிரி எம்ஏஹெச்க்கான பேட்டரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ விவோடைய V70 Lite அது எனக்கு தெரிஞ்சு அந்த ப்ரைஸுக்கு அது ஓவர் ப்ரைஸ்டோ அப்படின்ற ஃபீல் இருக்குது. ஸோ நீங்கள் அதை தவிர்த்துட்டு மிச்சம் ரெண்டுத்தையும் கம்பேரிசனுக்கு எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னீங்கன்னா விவோடைய X200T இல்லைனா ஓப்போடைய Reno 15 Pro அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு காம்பேக்டான டிவைஸ் வேணும். எனக்கு வந்து பார்த்தோன்னா மெயினான விஷயம் எனக்கு ஃபோட்டோக்கு அடுத்தது எனக்கு காம்பேக்ட்னஸ் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்ற போது அங்கே ஓப்போடைய Reno 15 Pro மினிக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு எஜ் வந்து இருக்குது. நீங்கள் காம்பேக்டான டிவைஸ்னால் அதுக்கு வந்து போகலாம். அதில் யூஸ் பண்ணுற ப்ராசர் வந்து பார்த்தோன்னா MediaTek உடைய 8450 வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கான டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்துரும். டே டு டே யூசேஜுக்குலாம் எந்த விதமான பஞ்சாயத்தும் போதும். கொஞ்சம் ஹெவி அப்படின்னு போனீங்கன்னா தான் மேபி கொஞ்சம் என்னடா இது அப்படின்ற ஃபீல் இருக்கலாம். ரொம்ப ஹெவியாக கேம் விளையாடுவீங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் கேமராக்காக அப்படின்னு சொல்லி வாங்கும்போது அங்கே இன்னும் நல்லா இருந்துரும். இல்லை எனக்கு இவெல்லாம் வேணாப்பா, எனக்கு வந்து பார்த்தோன்னா எனக்கு லுக் வைஸே வந்து விவோடைய X200T டிசைன் வந்து பிடிச்சிருக்கு. அந்த ரவுண்ட் கேமரா செட்டப் எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதில் ஜியாஸ் ஆப்டிக்ஸ் இருக்கனால இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஆப்டிமைசேஷன் வந்து இருக்கும் நான் பர்சனலாக எதிர்பார்க்குறேன். ஏன் நான் பர்சனலாக எதிர்பார்க்குறேன்னா விவோடைய V60 வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் யூஸ் பண்ணதில் வந்து பார்த்தோன்னா விவோடைய V60 யூஸ் பண்ணும்போது அதில் ஜியாஸ் ஆப்டிக்ஸ் வந்து அதுலேயே நல்லா இருந்தது அப்படின்ற போது இங்கே இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஆப்டிமைசேஷன் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறேன். இதுலேயும் 6600 mAh தான் பேட்டரி. ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து அந்த 90 வாட்ஸ்க்கான ஃப்ளாஷ் சார்ஜர் வந்து கொடுத்துருப்பாங்க. பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ நான் சொன்ன இப்போ நீங்கள் லிஸ்ட்டில் சொன்ன இந்த 3த்தையும் விட பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் விவோடைய X200T தான் வந்துருக்கும். ஏன்னா MediaTek உடைய 9400 Plus வந்து யூஸ் பண்ணியிருக்கனால. ஸோ விவோடைய X200T வந்து பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கணும். பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாகவும். ஏன்னா இங்கே MediaTek உடைய 9400 Plus யூஸ் பண்ணியிருக்கனால. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா இங்கே ஜியாஸ் ஆப்டிக்ஸ் இருக்கனால நிறைய அந்த மோட்ஸும் தனியாக இருக்கணும். விவோடைய V70 Liteல இருக்காதான்னு கேட்காதீங்க, இருக்கும். ஆனால் அதை விட இன்னும் பெட்டரான இது அவங்களுடைய நெக்ஸ்ட் சீரியஸ் தான் X சீரியஸ் அப்படின்ற போது அதில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இன்னும் நிறைய லெட்ஸ் அதெல்லாமே இருக்கணும். கேமரா பொறுத்த வரைக்கும் நிறைய லெட்ஸ் அதெல்லாமும் சேர்ந்து வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு கேமரா ஓரியன்டாக போக போறீங்க, எனக்கு வந்து கொஞ்சம் பெரிய டிஸ்பிளேவாக இருந்தாலும் ஓகே, ஏன்னா இதுதான் பெரிய டிஸ்பிளேவாக இருக்க போது அப்படின்ற போது நீங்கள் வந்து X200 போகலாம். இல்லை எனக்கு கேமரா இம்பார்ட்டன்ட், நெக்ஸ்ட் எனக்கு காம்பேக்ட்னஸ் தான் முக்கியம், அதுக்கடுத்து தான் எனக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ் டே டு டே யூசேஜுக்கு இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஓப்போடைய Reno 15 Pro மினிக்கு வந்து போகலாம். விவோடைய V70 Liteலையும் வந்து பார்த்தோம்னா ஜியாஸ் ஆப்டிக்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அங்கே வந்து பார்த்தோம்னா அல்ட்ரா வைட் கேமரா 8 மெகா பிக்சல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் அந்த ப்ரைஸிங்க்கு அது வந்து கொஞ்சம் ஓவர் ப்ரைஸ்டோ அப்படின்ற ஃபீல் எனக்கு பர்சனலாக இருக்குது. அதனால தான் நான் வந்து விவோடைய X200T இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்கும். அப்படி இல்லை உங்களுக்கு காம்பேக்ட்னஸ் முக்கியம் அப்படின்னீங்கன்னா ஓப்போ சைட்லேருந்து ஓப்போடைய Reno 15 Pro மினி வந்து இருக்குது. ஸோ நீங்கள் இதெல்லாம் வந்து கன்சிடரேஷன் வந்து வைக்கலாம். நெக்ஸ்ட்டு விஷ்ணு அப்படின்ற நண்பர் வந்து பார்த்தோன்னா ஆனால் 25 to 35Kக்குள்ள ஆல் பிராண்டில் இருந்தும் பெஸ்ட் ஆல்ரவுண்டர் ஃபோன் ஒரு வீடியோவாக போடுங்க. எனக்கு ஒரு மொபைல் பெஸ்ட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். மோட்டோரோலா H60 Proவில் MediaTek ப்ராசர், அந்த ப்ராசர் நல்லா இருக்குமா? பிகாஸ் எல்லாரும் ஸ்னாப்ட்ராகன் ப்ராசர் தான் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க, அதான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காரு. ஸோ ப்ராசர் பொறுத்த வரைக்கும் இப்போவும் MediaTek ஸ்னாப்ட்ராகன் அப்படின்னு சொல்லி எடுத்தோன்னா MediaTek கொஞ்சம் கீழே இருக்காங்க. அது எங்கே அப்படின்னா நெட்வொர்க் ரிசப்ஷனில் மட்டும். ஏன்னா பர்டிகுலராக அவங்களோட நெட்வொர்க் மோடமில் ஒரு சில ப்ராசர்லாம் அந்த மாதிரி பஞ்சாயத்துகள் இருக்க தான் செய்யுது. ஒரு சில ப்ராசர் வந்து பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே வந்து இருக்குது. அப்படி நல்லா இருக்கிற ப்ராசர்னு பார்க்கும்போது MediaTek உடைய அந்த 7200 7300 அப்புறமா வந்து பார்த்தோம்னா 9300 இது எல்லாத்துலேயுமே வந்து மோடம் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி நான் யூசர் கிட்டேருந்து எடுத்த ஃபீட்பேக். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா ஓப்போடைய Reno 14 யூஸ் பண்ணியிருந்தாங்கல்ல 8350 8450 அதுலேயும் வந்து பார்த்தோம்னா மோடம் வந்து நல்லா இருக்குது. அந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸ்னாப்ட்ராகன் பொறுத்த வரைக்கும் அந்த மோடம் பிரச்சனைலாம் இருக்க போகிறது இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா அவங்களுடைய வே ஆஃப் அல்காரிதம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, கேமராவோட அந்த ISP பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம்னா
பார்த்தோம்னா இன்னும் மீடியாடெக்கை விட இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்கும் அப்படின்றனாலேயே நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா ஸ்னாப் டிராகன் பெட்டராக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஆனால் இதெல்லாம் தாண்டி அந்தந்த பிராண்ட் ஆப்டிமைசேஷன் பண்ணுறதுல தான் இன்னொரு பெரிய பஞ்சாயத்தும் இருக்குது. அப்படி எல்லா பிராண்ட்ஸுமே ஆப்டிமைஸ் பக்காவாக பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. 25,000 இருந்து 35,000 பட்ஜெட் செக்மெண்ட்டுக்குள்ள அப்படின்ற போது உங்களோட யூசேஜ் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து சொல்லலாம். மோட்டோரோட H60 Pro வந்து பார்த்தோன்னா ஒரு நல்ல டிவைஸ் 27,000 28,000 வந்து வருது. அந்த 28,000 அது ஒர்த்தா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா செம வேல்யூ ஃபார் மணி. உங்களுக்கு க்ளீன் யூஐ எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், எனக்கு கர்வ் டிஸ்பிளே வேணும், எனக்கு வந்து பார்த்தோன்னா பில்டு குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோன்னா எனக்கு கேமரா வைஸும் வந்து பார்த்தோன்னா நல்லாவே இருக்கணும் அப்படின்ற போது அங்கே வந்து ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்டாக வந்து இருக்கு. இல்லை எனக்கு வந்து பார்த்தோன்னா இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமான பில்டு குவாலிட்டியில் வேணும், அது மட்டும் இல்லாமல் யூஐயும் வந்து பார்த்தோன்னா இன்னும் எனக்கு யூனிக்காக இருக்கணும் அப்படின்ற போது நத்திங்குடைய ஃபோன் 3A ப்ரோவும் வந்துருக்கு. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேமரா சென்ட்ரிக்கான ஒரு ஃபோனாக வந்து இருந்துடும். இல்லை எனக்கு கேமிங் ஓரியன்டாக தான் அந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஃபோன் வேணும் அப்படின்ற போது அங்கே ஐக்கூடைய நியோ 10க்கு வந்து எட்ஜ் இருக்குன்னே சொல்லுவேன். ஏன்னா அங்கே கேமரா என்ன தான் கொஞ்சம் டவுன் கிரேடாக இருந்தாலும் அதுக்குள்ளே இருக்க ப்ராசர் வந்து பார்த்தோன்னா 8S Gen 4 கொஞ்சம் நல்லாவே வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஐக்கூ சைட்லேருந்து ஒரு நல்ல டிவைஸு, அது மட்டும் இல்லாமல் இன்னொரு டிவைஸும் இருக்குது, போக்கோவோட F7 இதே பட்ஜெட் செக்மெண்ட்டுக்குள்ள வந்து சுற்றிட்டு இருக்கு. நீங்கள் கேமிங்காக வந்து பார்க்க போறீங்க, எனக்கு பேட்டரி லைஃப் இம்பார்ட்டன்ட், கேமிங் இம்பார்ட்டன்ட் அப்படின்ற போது இவனுங்கெல்லாம் கொஞ்சம் நல்லாவே இருப்பாங்க. இல்லைப்பா எனக்கு இவங்கெல்லாம் வேணாம், எனக்கு வீடியோகிராஃபி ரொம்ப நல்லா எடுப்போம் அப்படின்ற போது அங்கே பிக்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஆஃபர் டைமில் இருக்குது. பிக்சலுடைய 8A ஆல்ரெடி இருக்கலாம், 9A ஆஃபர் டைமில் அந்த மாதிரி 35K அந்த மாதிரி பட்ஜெட் செக்மெண்ட்டில் வரும். ஸோ நீங்கள் வீடியோகிராஃபி விளாகிங்காக எடுக்க போறீங்க அப்படின்னீங்கன்னா அது ஒரு நல்ல டிவைஸாக இருக்கும். ஆனால் அங்கே பேட்டரி சின்னதாக இருக்கும், பாக்ஸில் சார்ஜர் இருக்காது அப்படின்றதெல்லாம் நம்ம மனசில் வந்து வச்சுக்கணும். இதே பட்ஜெட் செக்மெண்ட்டுக்குள்ள இன்னொருத்தனும் இருக்கான், அவனை நான் விட்டுட்டேன் பாருங்க. நாடோடைய 5 நாட் 5ம் வந்து இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா எனக்கு பெரிய டிஸ்பிளே வேணும், அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து பார்த்தோம்னா செல்ஃபி கேமரா ரொம்ப இம்பார்ட்டண்டாக முக்கியம். எனக்கு பேக் கேமரா நார்மலாக இருந்தால் ஓகே, எனக்கு ஆனால் செல்ஃபி ரொம்ப இம்பார்ட்டன்ட், செல்ஃபிலையும் நான் 4K வீடியோஸும் எடுப்பேன், செல்ஃபி ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ற போது அங்கே நாட் 5க்கு வந்து ஒரு எட்ஜ் வந்து இருக்கும். அதே மாதிரி அங்கே ஸ்னாப் டிராகனோட ப்ராசர் தான் எனக்கு வேணும், எனக்கு மீடியாடெக் ப்ராசர்லாம் வேணாம் அப்படின்ற போது வந்து பார்த்தோம்னா மோட்டோரோலாவை கம்பேர் பண்ணும்போது இவனுக்கு ஒரு பாயிண்ட் எஜ்ஜாக வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இப்போ யூஐ உங்களுக்கு என்ன யூஐ ரொம்ப ரிலவெண்ட்டாக இருக்கும், உங்களுக்கு எது பிடிக்கும் அப்படின்றத வச்சு தான் சூஸ் பண்ணணுமே தவிர அதுக்கடுத்து பெஸ்ட் ஆல்ரவுண்டர் அப்படின்ற கான்செப்ட்குள்ளே நான் வர்றதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். பெஸ்ட் ஆல்ரவுண்டர் அப்படின்ற ஒரு ஃபோன் கிடையவே கிடையாது. எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் ஆல்ரவுண்டர், உங்களுக்கு இந்த ஃபோன் ஆல்ரவுண்டராக இல்லாமல் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நம்மளுடைய யூசேஜ் கேஸ். பிரைமரி யூசேஜ் என்ன, செகண்டரி யூசேஜ் என்ன, மூணாவது யூசேஜ் என்ன, நாலாவது யூசேஜ் என்ன அப்படின்ற பொறுத்து தான். ஒருத்தர் வந்து பார்த்தோம்னா கேமராவை அதிகமாக யூஸ் பண்ணுவார், அதுக்கடுத்தது தான் அவருக்கு பேட்டரி லைஃப் இம்பார்ட்டண்டாக இருக்கும், அதுக்கடுத்தது தான் பர்ஃபார்மன்ஸ் இம்பார்ட்டண்டாக இருக்கும், அதுக்கடுத்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஏ எக்ஸ்பீரியன்ஸ் இம்பார்ட்டண்டாக இருக்கும். இப்படி இருக்கும் உங்ககிட்ட நான் வந்து ப்ரோ உங்களுக்கு வந்து ஐக்கூ நியோ 10 நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அது பெஸ்ட் ஆல்ரவுண்டராக இருக்காது. இதே கேமிங் தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட், எடிட்டிங் அந்த பர்ஃபார்மன்ஸ் தான் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா எனக்கு பேட்டரி இம்பார்ட்டன்ட், அதுக்கடுத்தது யூஐ இம்பார்ட்டன்ட், கடைசியாக தான் எனக்கு கேமரா அப்படின்ற போது அவங்களுக்கு ஐக்கூடைய நியோ 10 வந்து பார்த்தோன்னா ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டராக வந்திருக்கும். ஸோ அதனால ஒருத்தர் யூசேஜ் கேஸை பொறுத்து அந்த பெஸ்ட் ஆல்ரவுண்டர்ன்ற டேர்ம் வந்து பார்த்தோன்னா ஒரு ஃபோனுங்க மாறிட்டே தான் இருக்கும். ஸோ எல்லா ஃபோனும் எல்லாருக்குமே வந்து செட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லவே முடியாது. எப்படி நம்ம 2 வீலர் வாங்கும்போது நம்ம டெஸ்ட் ட்ரைவ்லாம் பண்ணி பார்த்துட்டு இந்த வண்டி நம்மளுக்கு செட் ஆகுமா ஆகாதா அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு வாங்குமோ, அந்த மாதிரி நம்ம ஃபோன் வாங்கும்போது யூஸ் பண்ண முடியாது, நிறைய பேர்னால யூஸ் பண்ணி பார்க்க முடியாது. மேபி ஆஃப்லைன் ஸ்டோரில் எங்கேயாவது ட்ரை பண்ண முடியும்னா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் ட்ரை பண்ணுவோம், அதில் எப்படி ப்ரோ கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் வந்து கேட்பீங்க. ஆனால் நம்மளுடைய ப்ரியாரிட்டி என்ன நம்மளுக்கு தெரிஞ்சிடும்ல. நம்மளோட ப்ரியாரிட்டி வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கேமரா இம்பார்ட்டனா, இல்லை பேட்டரி இம்பார்ட்டனா, இல்லை யூஏ எக்ஸ்பீரியன்ஸ் இம்பார்ட்டனா, இல்லை நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா நார்மல் டே டு டே யூசேஜுக்கு தான் வேணும், எனக்கு வந்து பார்த்தோன்னா வேற எந்த யூசேஜும் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குமா அப்படின்றத பொறுத்து தான் நம்மளுடைய அந்த ஆல்ரவுண்டர்ன்ற டேர்ம்குள்ளேயே வந்து வரும். அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம எடுத்துருங்க. இதை தாண்டி நிறைய கமெண்ட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்துட்டு நான் இன்னொரு வீடியோ வந்து வரேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை வந்து சந்திக்க மாட்டேன். ரொம்ப பேசுறது வந்து நான் நந்து.